அதிசயமான காரியம் ஒன்று ஏதாகிலும் உண்டோ? ஆனால் கொம்புன்னா என்ன, கோழறின்னா என்ன, தண்ணின்னா என்ன, உத்தரம்னா என்ன, இதுக்கு தான் இந்த வசனத்தில் பதில். ஹல்லேலூயா. இப்போ ஒரு கொம்பை வெட்டி அங்கே ஏரியில் போட்டால் இரும்பு கோடாரி மிதக்குமா? மிதக்காதில்ல. அப்போ ஏன் மிதந்துச்சு? அது அதிசயம். கையை தட்டுங்க. நம்ப முடியாத அதிசயங்களையும் தேவனாகிய கர்த்தர் செய்வார் என்பதுதான் அடையாளம். நம்ப முடியாத அதிசயத்தையும் நமக்குள்ளே வந்து தேவன் செய்வார் என்பதுதான் இதற்கு அடையாளம். சரி, அப்படின்னா கொம்புன்னா என்ன? மதக்கிறது அதிசயம். ஏன் கொம்பை ஒட்டி போடணும்? கோடரி எலும்பி வான்னு சொன்னா அமைதியாக இருந்த. கோடரி, இயேசு நாமத்தில் அவனை அழைக்கிறேன், நீ கீழே இருந்து மேலே வா, மேலே நீந்தி பக்கத்தில் வா, அவன் நிற்கிற பக்கத்தில் கையை எட்டு வர வந்துட்டு எடுத்துக்கொண்டு போ இன்னும் சொல்லலாம் இல்லையா? என் கொம்பை வெட்டி எறியணும். கொம்பை வெட்டி எரிஞ்சா அது தண்ணி கோடரி மேலே வந்துடுமா? அப்போ ஏன் கொம்போட்ட சொன்னார்? சொல்லு, ஏன் கொம்போட்ட சொன்னார்? கீழ்ப்படிதல். வசனம் என்ற கொம்பு சொல்லியிருப்பான். ஏய், கோடரி போச்சுன்னு நீ அழுற, இந்த கொம்பை வெட்டி அதில் ஏறி. கோடரி வருவன்னு அவன் சொல்லல, கொம்பை வெட்டி எரி. இல்லை, கொம்பை வெட்டி எரிந்தான். இப்போ கொம்பை வெட்ட சொன்னது. கோடரிக்கும் கொம்புக்கும் என்னையா சம்பந்தம்? கொம்புக்கும் கோடரிக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தம் இல்லை, இல்லையா? ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? கொம்பை வெட்டுன்னு சொல்லுவது கட்டளை. கையை தட்டுங்க. வெட்டி எரி என்பது இரண்டாவது கட்டளை. ரெண்டு கட்டளை வந்த பிறகுதான் கோடரி மிதக்குது. அதுக்கு முன்னே மிதக்கலையே. ஆக வசனத்தை கேட்டு கட்டளையை கேட்டு கீழ்ப்படிய வேண்டும். கொம்புக்கும் கோடரிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் கொம்பை வெட்டுன்னு சொல்வது கட்டளை, எரி என்பது இன்னொரு கட்டளை. ரெண்டு கட்டளை பிறந்தால் கோடரி என்ன செய்யுது? மிதந்து பக்கத்தில் வர எடுத்துக்கொள். இரவல் வாங்கின கோடரியை கொடுத்துரு, ஓன் பிரச்சனை தீர்ந்து போச்சு. ஓன் பிரச்சனை தீர வேண்டுமானால் ரெண்டு கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டாம். அதான் ஜென்ம பாவம் ஜென்ம சாவம் ரெண்டையும் அழிச்சாதான் உனக்குள்ள அதிசயம் என்பது நடக்கும். இல்லாவிட்டால் எந்த அதிசயம் உங்க வாழ்க்கையில நடக்க போவதில்லை. கையை தடுங்களேன். சமீபத்தில் வந்த கடிதம் எதை சொன்னது? அன்றைக்கு 30 ரூபா புத்தகம் அச்சிட்டு கொடுத்தான். அற்புதம் நடந்தது. 4 வருடங்களுக்கு பிறகு 5 வருடங்களுக்கு பிறகு என்னுடைய அலுவலகத்தில் வந்து அதே காணிக்கை திரும்ப பெற்றுக் கொண்டு சென்றான். ஹல்லேலூயா. 4 வருஷத்துக்கு பிறகு குடும்பத்தில் பஞ்சம், குடும்பத்தில் தரித்திரம், நீ பொய் சொல்லி வாங்கின. என்ன சொல்ல? அது நடக்கும் இது நடக்கும் என்று சொல்லி பொய் சொல்லி வாங்கின. அப்போ நான் சொன்னேன், நீ கேட்கிறதை நான் கொடுப்பேன், நீ கேட்கிறதை நான் கொடுப்பேன். ஆனால் உன்னிடத்தில் கேட்காததை தேவன் ஒன்றை எடுத்துக்கொள்வார் சொல்லி தீர்க்க தரிசனம் உரைத்து அவன் ரொம்ப சந்தோஷத்தோட பேக்கில் அப்படி இப்படி பண்ணிட்டு அப்படியே குனிஞ்சு அப்படி மெல்ல ஓடி போயிட்டான். ஒரு சம்ம கையை தட்டுங்க. அதற்கு பிறகுதான் இந்த கடிதம் வந்து விட்டது. முதல் வார்த்தை ஜெபிப்பீங்களா? ஒரு கொஸ்டின். என்ன புதுசாக இருக்குது? ஜெபிப்பீங்களா? பொதுவாக லெட்டரே படிக்கிறது இல்லை. உண்மை. நீங்கள் எந்த கடிதம் அனுப்பினாலும் நான் படிக்கிறது இல்லை. ஆனால் அதில் கையை வைப்பேன், மீதி காரியம் ஆண்டவர் சொல்லிடுவார் உள்ளே என்ன இருக்குன்னு. அல்லேலூயா. அதை தொடர்ந்து படிக்க சொன்னார். 2019 கோரவாரி காற்றை போல என்ன வந்தது? கொரோனா. 18 லட்சம் செலவு பண்ணியும் மனைவியை காப்பாற்ற முடியவில்லை. அதோடு நான் தளர்ந்து போனேன். என்ன சொன்னாங்க? தளர்ந்து போனேன், உலர்ந்து போனேன், காய்ந்து போனேன். எத்தனையோ சபைகளுக்கு சென்றேன், என் மனைவியை காப்பாற்ற முடியலை. பொண்டாட்டி இழந்தாச்சுன்னா இன்னொரு பேர் என்ன? பொண்டாட்டி இழந்தா என்ன வீட்டில் நடக்கும்? சினிமா பண்ணியில் ஒன்று சொல்லுங்களேன்.
சம்சாரம் போச்சுன்னா சகலவும் போச்சு. சம்சாரம் போச்சுன்னா சகலவும் போச்சு. அதில் யாரை கொண்டு வச்சாலும் ஃபுல்ஃபில் ஆகாது. ஆகவே சொல்கிறேன், சம்சாரம் போனதும் சகலவும் போச்சு. பொண்டாட்டி போனான், என் மூத்த பையன் குடிகாரனாக மாறினான். மூத்த பையன் குடிகாரனாக மாறினான். சாதாரண குடிகாரன் இல்லை, விதவிதமான பாட்டில்களை அப்படியே வாண்டி வீட்டுக்குள்ளே வச்சு பீரோவில் வச்சே குடிச்சிடுவான். கண்ணாடி இதில் வச்சுட்டு கொடுப்பான். ஏன்னா சம்பாதிக்கிறான். ஐடி கம்பெனி, அன்றைக்கு 1.5 லட்ச ரூபா சேலரி. விதவிதமான வாழ்க்கையும் அவன் பயன்படுத்தி கொண்டான். ஆகவே அவன் ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். 3 மாதத்தில் அவன் இன்னொருத்தனோட ஓடி போயிட்டான். காவல் நிலையத்தில் வழக்கு, நீதிமன்றத்தில் வழக்கு. டைவர்ஸுக்கு 10 வருஷம் ஆகுது, கிடைக்கல. இவன் மிகுந்த குடிகாரனாக மாறி சகல ஆஸ்தியும் அளித்தான். இப்போ நான் ரிட்டையர்டு ஒரு ஆபீசர். அவர் சொல்கிறது, இப்போ நான் ரிட்டையர்டு ஒரு ஆபீசர். எல்லா பணத்தையும் வாங்கிட்டான். ஐயா அடிச்சே வாங்கிட்டான். அப்போ நான் சிரிச்சேன். அந்த லைன், என்னையும் அடித்து தான் ஐயா நீ வாங்கின, சொல்லால் அடித்து நீ வாங்கின. அவர் எல்லாமே எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. அவர் என்ன சொன்னார்? நீ ஒன்றை எடுத்துக்கொண்டாய், உன்னிடத்தில் எல்லாவற்றையும் நான் எடுத்துக்கொள்வேன், உன்னிடத்தில் கேளாமல் எடுத்துக்கொள்வேன். அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே கிரியை செய்தது. தமிழ்நாட்டுக்கே சோறு போடுறது இந்த ஊழியத்தில் அந்த தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் ஆபத்தும் இந்த ஊழியத்தில் இருந்தால் அவங்களுக்கு வரும், கேட்கிறவர்களுக்கும் வரும். அடுத்தபடியாக பார்த்தேன், ஒரு ஸ்திரீயை குறித்து பேசுகிறார். 18 வயதில் பக்கவாதம் வந்து, 18 வயதில் பக்கவாதம் வந்து ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி வந்து வாய் கோணி இன்னைக்கு சப்பானி மாதிரி நகர்ந்து நிற்கிறா இருக்கிறா. சம்சாரம் இருந்தா எழுதியிருக்கிற வரிகள், என் பொண்ணை பாத்ரூம் மாது கூட்டிகிட்டு போயிடும். இப்போ 18 வயசு பொண்ணை நான் கூட்டிகிட்டு போக வேண்டியிருக்கு. கொடுமையா ஒரு வார்த்தை. அடுத்து வரி விடல. ஆண்டவருடைய கோபம் வரும்போது தேசத்துக்கானாலும் ராஜ்யத்துக்கானாலும் சர்வநாசம். சர்வநாசனா சகலவும் நாசம். ஒன்னையும் வச்சிருக்க மாட்டாரு. தேசத்தை சொல்றேன்ல, எந்த தீர்க்க தரிசியாவது நாடு நல்லா இருக்குன்னு சொல்ற ஜெபம் பண்றான், நாடு நல்லா ஆகாது இன்னும் சொல்ற ஒரே தீர்க்க தரிசி நான் தான். அப்படித்தானே சொல்றேன். நாடு நல்லா ஆகுமா? நீயே நல்லாக இல்லையா, அப்புறம் எப்படி நாடக நல்லாகும்? நீயே திருந்தல இன்னைக்கு, இப்போ நாடு எப்படி நல்லாகும்? நல்லாகுமா? ஒரு மனுஷன் குடிய விடல, எப்படி ஒரு குடி இருக்கிற நாடு நல்லா இருக்கும் சொல்லுங்களேன்? தேசத்தை காப்போம், தேசத்தை மீட்போம். ஒரு குடியாரனை கூட நீ ஜெபம் குணமாக்க முடியல. இப்படி நாடே குடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அப்படிதானே, நாடே குடிச்சுக்கிட்டு இருக்கு. எப்படி நாடை மீட்க போற? நான் மட்டும்தான் சொன்னேன், உலக நாடுகள் அத்தனை அவுட்டு, அவங்கெல்லாம் நாட்களெல்லாம் மீட்க கர்த்தர் வாராருன்னு, அழிக்கிற வாராரு. அவங்க சொல்ற காக்க வாராருன்னு. நீ பரிசுத்தமா உன்னை காப்பார், நீ பரிசுத்தம் இல்லைன்னா உனக்கே சவப்பட்டு அடிச்சுக்கிட்டு தான் போவாரு. புதைச்சு அதுக்கு மேல ஏறி நின்று 4 ஆட்டம் ஆடிக்கிட்டு தான் போவார் என் தேவன். ஆனா பெட்டன்சி சொன்னா அவர் செய்வார். உற்சாகமா கையை தட்டுங்க. 18 வயசு வாலிப பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியல. சப்பானி நான் இழுத்துட்டு போறேன் பாத்ரூமுக்கு. பின்னிட்டு போனா ஒரு விசுவாசி இந்த ஊழியத்தில் இருந்து பின்னிட்டு போன என்ன நடக்கும்? சிங்கம் பட்சிப்பது போல் பட்சித்து கடித்து கொதறுவாரு. எரேமியா 13:26 ஒருவர் வாசிப்போம். எரேமியா 13:26. அல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டி வாசிப்போம்.
உன் மானம் காணப்பட நான் உன் வஸ்திரத்தின் ஓரங்களை உன் முகம் மட்டாக எடுத்து போடுவேன். இது கர்த்தரின் கர்சனை. உன் மானம் காணப்பட உன் வஸ்திரத்தின் ஓரத்தை உன் முகத்துக்கு பின்னாடி தூக்கி போடுவேன். முன் நிர்வாணம் பட்ட வெளிச்சம். அப்படிப்பட்ட வியாதிகளையும் தீங்குகளையும் நான் உனக்குள்ள வர பண்ணுவேன். சிங்கை கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கை கேவியோ அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காப்பவர். அல்லேலூயா. பெத்த மகளுடைய நிர்வாணத்தை பார்க்கக்கூடிய ஒரு துர்பாக்கியம் அல்ல, கர்த்தனுடைய கோரவாரி காற்றாகிய தீர்ப்பு. இரக்கமில்லாதவனுக்கு இரக்கமில்லாத தீர்ப்பை எழுதியிருக்கிறார். ஒரு சம கையை தட்டுங்க. ஒன்னு குடிகாரன் அப்பாவி பிள்ளை இப்போ தகப்பனுக்கு முன்னாடி சப்பானி. தேவன் கொடுக்கிற தண்டனை. அல்லேலூயா. அது வீட்டுக்கு வீடு வரும். ராஜ்யங்களுக்கும் தேசங்களுக்கும் வந்தே தீரும். ஒரு சம கையை தட்டுங்க. 2 மாதத்தில் பாருங்க தேசத்தில் என்ன நடக்குதுன்னு என்ன கேளுங்க. Only 2 months the counting is begin. Hallelujah. லாஸ்ட் வாரம் தான் சொன்னேன், சரிவு, மலை சரிவு சொன்னா இல்லையா? இமாச்சல பிரதேசத்தில் சரிவு, மலைகளே கரைஞ்சி தண்ணி மாதிரி போய்கொண்டிருக்கிறது. யூடியூப்பில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு சம கையை தட்டுங்களா. அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய ஆத்மாவை மீட்க வேண்டும், தேசத்தை அல்ல. ஆத்மா, பாவம் செய்கிற ஆத்மா காப்பாற்ற முடியலன்னு சொன்னா சாவுதான், உனக்கு சங்குதான், உனக்கு பால் தான். இது போல உலக பிரகாரமாக சொல்லியிருக்கிறேன். ஒரு ஆத்மாவை ஒரு ஊழியக்காரன் காப்பாற்றலைன்னா ஊழியக்காரனுக்கு சங்கு ஊதிடுவார். ஆண்டவர் கையை தட்டுங்க. உனக்கே பால் ஊற்றிடுவார். சாப்பிட்ற நேரத்தில் என்ன கொடுப்பாங்க? பால் தான் கொடுப்பாங்க. நீ ஒரு காலத்தில் முளைப்பால் குடிச்சு வந்த, இப்போ பாலை குடிச்சிட்டு செத்துரு. அண்ணன் பால் குடித்து வளர்ந்துரு. இன்னைக்கு பாலை குடிச்சு செத்துரு. உடனே ஒவ்வொருத்தனா வருவான் இல்லையா? ஒவ்வொருத்தனா வந்து டிக்கெட்டாக வந்து நிற்பான். கொடு, இது தெரியுதா உன் பேரன், ஒரு சொட்டு கொடு. அடுத்து நீ வா, இதாவது தெரியும் உன் மூத்த மகா, ஒரு சொட்டு கொடு. பைய விஷத்தை கொடுப்பது போல் பாலை கொடுத்து கொள்றீங்களே. குறைச்சி காலம் எல்லோரும் வரிசையாக இருந்துன்னு ஜெபம் பண்ணுனா குறைச்சி காலம் கூட உயிரோடு இருப்பான்ல, இருக்கலாம் இல்லையா? வேற பிள்ளைலாம் குடும்பத்தோடு வந்திருக்கீங்க, தகப்பனை சாக காண்றதுக்கு, இல்லை தாத்தா சாக காண்றது. எல்லோரும் முழங்கால் படி ஜெபம் பண்ணாமல் நீ சீக்கிரம் போ தாத்தா, நானும் பாலை ஊற்றுறேன். பாலை ஊற்றி கொள்கிறேங்க. அந்த ஆத்மா என்ன பாடுபடும்? அந்த ஆத்மா பாவம் செய்த ஆத்மா ஆனால் ஜென்ம பாவத்தின் ஜென்ம சாபத்தையா எடுத்து புதைக்கணும். இல்லைன்னா பெத்த தகப்பனுடைய பாவம் பிள்ளை இடத்துல வந்து சேரும். கை கொட்டி வரும், கை தட்டி வரும், ஒருத்தராலும் காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா. தாப்பன் பாவம் செய்தா பிள்ளை எத்திர அதோட ரெட்டிப்பா பாவம் செய்யும். தாய்க்குட்டி எத்தனை அடி பாய்ஞ்சா பிள்ளை குட்டி எத்தனை அடி பாயும்? இது 8ன்னா அது 16 அடியும் பாய்ஞ்சிடும். ஆகவே கிறிஸ்தவம் என்பது சாபத்தை மாற்றி புதைக்கிறது.
சாபத்தையும் பாவத்தையும் எடுத்து போட்டு புதைக்கிறது. பாவத்தையும் எடுத்து போட்டு புதைக்கணும். அது பெத்த அப்பா ஆனாலும் சரி, பெத்த அம்மா ஆனாலும் சரி. இல்லைன்னா அம்மா பேய் வரும், இல்லைன்னா அப்பா பேயா வந்து நிற்கும். உற்சாம கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த கடிதத்தில், அதே கடிதத்தில் அடுத்த பக்கத்தில் இனி சுருக்கமாக சொல்கிறேன். அடுத்த பாயிண்ட், இப்போ எனக்கு கேன்சர். எனக்கு இல்லை, இந்த கடிதத்தில் சொல்லப்பட்ட அந்த தகப்பனுக்கு கேன்சர். ஹல்லேலூயா. எனக்கு அன்று ஞாபகம் வருகிறது,